Hi, hello viewers. Welcome to SRIJAGA'S SAMAYAL. நாம இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்தியான பருப்பு ரசம் வீட்லயே எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பருப்பு ரசம் செய்யறதுக்கு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து துவரம் பருப்பு 1/2 கிளாஸ் எடுத்து அதை நல்லா தண்ணியில போட்டு கலஞ்சி வச்சிருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுல மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு வெயிட் வச்சுட்டு நம்ம 2 விசில் விட்டுறலாம். பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. விசில் சவுண்டும் அடங்கிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பருப்பு ரசம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பை அப்படியே நம்ம எடுத்து பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு சாம்பார் எப்படி செய்யணுன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை பருப்பு ரசம் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தக்காளி 1 எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். அடுத்து மிளகு சிறிதளவு, ஜீரகம் 1 டீஸ்பூன், வரமிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, பூண்டு 5 பல், கருவேப்பிலை சிறிதளவு, இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் சூடானோன்னே கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கடுகு சிறிதளவு, கருவேப்பிலை 1 கொத்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் தக்காளி, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு நாம் தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரையும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை உருட்டி அதில் புளிக்கரைசல் ரெடி பண்ணியிருக்கு. புளிக்கரைசல் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கல் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு இதில் நுர வரும்போது நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நுர வந்துருச்சு. நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.